இந்த பாதி கடிச்ச ஆப்பிள ரொம்ப நாளா கடிக்காம இருந்தோம். இன்னைக்கு கடிச்சிருவோம் வாங்க. அப்படி என்ன இந்த பாதி கடிச்ச ஆப்பிள்ல பிரச்சனை? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாதி கடிச்ச ஆப்பிள்ல டிஸ்பிளே திறந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நடுவில் இந்த மாதிரி பிளாக் லைன் வருது. சில டைம் ஒரு ஆங்கிளுக்கு மேல ஒர்க் ஆகாது. உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறக்காண்டி ஒயிட் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இந்த மவுஸ் கர்சரை பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு பிளாக் சர்ஃபேஸ்க்கு மேல போனா கூட ஓகே கர்சரோட ஒயிட் மார்க் தெரியும். ஓகேங்களா? நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா சோலி முடிச்சு ஃபுல் டிஸ்பிளே மாத்தி தான் ஆகணும். இப்போ காசு இருக்கவங்க மாத்திட்டு போயிடுவாங்க. நம்மளமா ஆளுங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. For screen replacement 39,999 only. அப்படி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாதி கடிச்ச ஆப்பிள்ல இந்த பிரச்சனை ஏன் வருதுங்கிறத பிராக்டிகலாவும் லாஜிக்கலாவும் செக் பண்ணிடலாம். பொதுவா எல்லா லேப்டாப்லயுமே டிஸ்பிளே கேபிள்ன்ற ஒரு பார்ட் இப்படிதான் இருக்கும். சோ இதுல எதுவும் பிரச்சனைனா தனியா மாத்திக்கலாம். தலை சிறந்த மேனுஃபேக்சரர் சோனி உட்பட. ஆனா இந்த பாதி கடிச்ச ஆப்பிள் கம்பெனிக்காரன் மட்டும் குதிச்சா தலைகீழ தான் குதிப்பேன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிச்சிருக்கான். சோ அதுதான் டிஸ்பிளே கேபிளுக்கு பதிலா டிஸ்பிளே ஸ்ட்ரிப் போடுறது. இது ஏன் ஸ்கேம்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட் சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் காமனா பிரச்சனை ஆயிருது. சரிடா நம்ம சர்வீஸ் தானே பண்றோம், இது எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணி இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ரிமூவ் பண்ணி கொடுத்துலாம்னு பார்த்தா அங்கேயே செக் வச்சிருக்காங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். என்ன நம்ம தலைகீழ் நின்று ரிவர்ட் பண்ணி கொடுத்தாலுமே ஹியூமன்ஸால ஒரு அளவு தான் பண்ண முடியும். அப்படிதான் டிசைனும் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே ஸ்கிரீனை ரிமூவ் பண்றதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். சரி இதுக்கு வழிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ஃபுல் டாப் அசம்பிளி கண்டிப்பா எல்லா மாடலுக்கும் அப்ராக்சிமேட்டா 20,000 35,000 வருது ஃபார் ஒரிஜினல் ஸ்பேர். அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. ஏன் ஒரிஜினல்னா டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். காசு அட்டர்லி வேஸ்ட், மதர் பாடி ஷோ வந்துருது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்ப நம்ம இந்த நியூ டிஸ்பிளே மாட்ட ஆரம்பிச்சிடலாம். மாட்டதுக்கு அப்புறம் பழைய டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி இந்த பிரச்சனை ஏன் வருது, இது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த A2338ல ஒரு கண்ணி வெடி இருக்கு. அதாவது இந்த பேனல் ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் லிஃப்ட் பண்ணி ஸ்லைட் பண்ணணும். காரணம் கேட்டீங்கன்னா இங்க ஒரு லாக் இருக்கும். ரெகுலர் லேப்டாப் மாதிரி இப்போ வங்களே இழுத்தீங்கன்னா இந்த லாக் உடஞ்சு மதர் போர்ட் டேமேஜ் ஆயிரும். அப்படி இல்ல அப்படியே பிளாட்டா ஸ்லைட் பண்ணீங்கன்னா இந்த பிளேட் மதர் போர்ட்ல பட்டு டேமேஜ் ஆயிரும். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு. சோ லேப்டாப்போட ஃபிட்மெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது. வாங்க லேப்டாப் இருக்க ஆன் பண்ணி பார்த்தறலாம். டச் பேட் ஓகே, கீபோர்டு ஓகே. இந்த பாதி கடிச்ச ஆப்பிள் கம்பெனிக்காரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபால்ட் ஆகிற மாதிரியே டிசைன் பண்ணிக்கிறாங்க பர்பஸ்ஃபுல்லி. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி ஹெவியா செலவு பண்ணாம இருக்கணும்னா சிம்பிள் தான். இந்த பிரச்சனைக்கான காரணம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியுதா எவ்வளவு டஸ்டா இருக்கு பாருங்க. ஸோ இவ்வளவு டஸ்ட் இதுல போய் அக்யூமுலேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் ஃபுல்லா சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடும். ஸோ ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது. ஸோ இந்த மாடல்ல கூட இந்த ஒரு லீட் பர்னர் இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலா இந்த கம்பெனி டஸ்ட் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இல்ல டைரக்ட் லிப்பா கொடுத்துருந்தாங்கன்னா டஸ்ட் இங்க பட்டிருக்காது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பட்டு நீங்க ஒரு தடவை லேப்டாப்பை திறந்து மூடும் போது அந்த ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை ஸ்கோர் பண்ணிட்டே வரும். ஸோ தேய்ச்சி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டிஸ்பிளே ஸ்கிரீன்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். சின்ன டஸ்ட் தானே இதுன்னு செஞ்சிட போகுது, அப்புறம் பாத்துக்கலாம், இயர்லி ஒன்ஸ் சர்வீஸை ஸ்கிப் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன நெக்லிஜென்ஸ் தான் இவ்வளவு பெரிய செலவு உங்களுக்கு வச்சு தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிடுது. லேப்டாப்ல ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சர்வீஸ் பண்றதுங்கிறத விட்டுருங்க. நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் லேப்டாப்ல பிரச்சனையே வராம எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க.